வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டுக்கடை காளான் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்டுக்கடை காளான் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு கார்டில் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, காளான் மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பொடியாக நறுக்கின காளான், முட்டைக்கோஸ், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. A few minutes later. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒன்றோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். A few minutes later. பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். சரிங்களா? A few minutes later. நல்லா பொன்னிறம் வர மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பிச்சு விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாம் காளானுக்கு தேவையான கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். ஏன்னா வெங்காயம் கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். சரிங்களா? அதனால் வெங்காயம் கருகாமல் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. A few minutes later. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், க்ரீன் சில்லி சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கூடவே 250 ml தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். A few minutes later. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவையும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஏன் சேர்த்துறோம்னா அப்போ தான் கிரேவி கெட்டியாகும். பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளானை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் அடுப்பிலே இருக்கட்டும். அப்படின்னா தான் அதுக்கு சாஸ் எல்லாம் காளான் மிக்ஸில் இறங்கும். சரிங்களா? 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சுவையான ரோட்டுக்கடை காளான் தயாராகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சுவையான ரோட்டுக்கடை காளான் தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம MJD ஃபுட்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.